பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 12 வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசுப்பாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய இருதயத்தில் நம்ம விசுவாசித்து அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்துகிறார். நமக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கிஃப்டா கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட புயலின் நடுவே நம்ம கடந்து போனாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அலை அடித்தாலும், அந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவார். அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தால் நம்மை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறபடியால் நாம் அந்த இடத்துல நிச்சயமாய் வெட்கப்படுவதில்லை. உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்கிறார். உற்சாகத்தின் ஆவி. எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. அதே எலியா தீர்க்கதரிசி சோர்வாய் படுத்தார். அதாவது சோர்வின் ஆவி அவருக்குள் வந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்பதாய். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி ஆவியின் கிரியைகளாகிய ஜீவனும் சமாதானத்திற்கு இதுவான கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை இசப்பா செய்வார். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.